ஒரு டைரக்டர் ஒரு மாதிரி நரேட் பண்ணுவாங்க. ஒரு படம் பார்க்குற அனுபவம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான அனுபவம் வந்து நரேஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில டைரக்டர்ஸ் வந்து ஒரு ஒரு 1.5 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 3/4 மணி நேரம் சொன்னா இது என்னமா வரும் அப்படிங்கறது வந்து ஓரளவுக்கு தெரியும். பட் ஷூட்டிங்க்கு முன்னாடி வந்து அந்த ஸ்கிரிப்ட் புக் கொடுப்பாங்க, டயலாக்ஸோட வந்து முதலே நம்ம கைக்கு எல்லாமே வந்துடும். இப்போ வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. ஏழாம் அறிவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நான் கதை கேட்டேன். செகண்ட் ஹாஃப் வந்து பெட்டர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் டைரக்டர் எனக்கு சொல்லியிருந்தாரு. எனக்கு இருக்கிற சின்ன சின்ன சஜஷன்ஸ் குறைகள் சொன்னேன். ஒரு அளவுக்கு மீறி அதுக்குள்ள நம்ம போக முடியாதுன்னு தெரிஞ்சது. ஸோ என்னோட பெஸ்ட் நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ, என்னென்ன விஷயங்கள் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் சொல்லணுமோ அதை சொன்னேன். அதை என்னென்ன விஷயங்கள் ஏற்றுக்கணுமோ அவங்க அதை ஏற்றுக்கிட்டு பண்ணாங்க. அதுக்கு மேலே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. நான் என்னோட படத்துக்கு நான் என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ ஐ திங்க் அந்த வேலையை நான் செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த படத்துல நம்ம கதைக்கு என்ன தேவையோ அது காமிக்கப்பட்டிருக்கு. இன்னும் பேப்பர்ல பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த போலீஸ் இறந்தவரோட குடும்பத்துல வந்து சடலத்தை தூக்கிட்டு பணத்தை தூக்கிட்டு மார்ச்சுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல கிளை கதைகள் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். பட் நம்மளுக்கு கதைக்குள்ள என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம இந்த படத்துல காமிச்சிருக்கோம். ஆஸ் ஐ சே ஒரு ப்ராஜெக்டும் பெருசாயிட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு என்னோட ஒர்க் ஆகட்டும், ஆடியன்ஸ் கிட்ட இருக்கிற எக்ஸைட்மெண்ட் ஆகட்டும், ஒன்னொன்னும் நிச்சயமா அது போன படம் சிங்கத்தை விட இது வந்து எக்ஸைட்மெண்ட்ல பெரிய படம் நான் இப்பவும் நம்புறேன். அப்படிதான் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. ஏழாம் அறிவு எப்படி இருக்குன்னா வந்து கேவி ஆனந்த் சார் படம் ஏழாம் அறிவை விட இன்னும் பெருசா இருக்கும். இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நடிக்கிற கேரக்டர் வந்து இது வரைக்கும் நான் யாரும் பண்ணி பார்த்ததில்லை. அப்படி ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை எவ்வளவு மேக்ஸிமம் நான் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அது இப்படி பண்ணிட்டு இருக்கேன். அந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சார்ஜா இருக்கிறாங்க. இட் வில் பி a very very unique film again. ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நம்ம திரையில பார்ப்போம். ஐ திங்க் இன்னொரு 2 வாரத்தில் அது பத்தின அறிவிப்பு வரும். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல விரும்பல. ஆல்மோஸ்ட் க்ளோசிங் என்னங்கிறத வந்து பேசிட்டு இருக்கோம். ஒரு கரெக்டான அறிவிப்பா இன்னொரு 2 வாரத்துல வெளியே வரும். ஒரு நல்ல கதை கிடைச்சிருக்கு, ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்றோம், ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படிங்கறத வந்து ஷேர் பண்ணுவேன். அது மேக்சிமம் குடும்பத்துக்குள்ள முதல்ல இருக்காது. வெளியில இருக்கிற மேபி நண்பரா இருக்கலாம், இல்லாட்டி சினிமாவை நிறைய பார்த்துட்டு இருக்கிறவங்க, நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்ட வந்து மேபி ஒரு சின்னதா ஷேர் பண்ணுவேன். அது எங்க சொன்னாலும் எங்கேயாவது வெளில வந்துருது. அதனால யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறது இல்லை, அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் வரைக்கும். அது எனக்கு வந்து ஃபேமிலி என்டர்டெய்னரா நிச்சயமா இருக்கணும் சார். ஒரு புது முயற்சியா நிச்சயமா இருக்கணும். இது வரைக்கும் நம்ம திரையில பார்க்காத ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குற மாதிரியான விஷயங்களா இருக்கணும். ஒரு பையன் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கஜின்ல வந்து ஒரு வார்த்தை இருந்தது, சும்மா நிமிந்து பாரு, நேரம் நெல்ல, நல்லா கண்ணுக்குள்ள பாரு, நல்லா பேசு, கான்பிடண்டா இருக்கு அப்படின்னு சொன்ன சின்ன சின்ன வார்த்தை வந்து அவனுக்கு டோட்டலா அவனோட கெரியரே மாத்தி விட்டுருக்கு. அவன் வந்து என்ன ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல சந்திச்சான். நான் ரொம்ப ஒரு கிராமத்துல இருந்து வரேன், நான் தான் அந்த கிராமத்துல நல்லா படிச்சேன், இந்த மாதிரி கேட்டரிங் எடுத்தேன், ரொம்ப சாதாரண பையனா தான், பயந்து பயந்து அப்படியே நெளிஞ்சிட்டு இருந்தேன். அந்த வார்த்தைகள் எனக்கு என்னமோ தெரியல சார், ரொம்ப கான்பிடன்ஸ் கொடுத்தது. நான் இப்போ எங்க டீம்லயே நான் வந்து லீடர் சார், இங்க இருக்கிறவங்க வந்து என்னை பார்த்துட்டு எனக்கு இந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்க, நான் தான் அதுல ஹெட்டா இருக்கேன் இப்போ அப்படின்ட்டு அந்த வார்த்தை எனக்கு நிறைய மாத்தி விட்டு சார் சொல்றாரு. அந்த மாதிரி சின்ன சின்ன பொறித்தட்டுற மாதிரியான விஷயங்கள் அந்த படத்துல இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த படம் குறிப்பா வந்து ஐ திங்க் யங்ஸ்டர்ஸ் நிறைய டைல்யூட் ஆயிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த படத்துல எங்கேயோ உணர வைக்கிற மாதிரியான ஒரு கதையா எனக்கு பட்டுச்சு. அந்த நாங்க நினைச்ச விஷயம் நான் எங்கெல்லாம் போய் சேரணும் அப்படின்னு நினைச்சோமோ ஐ திங்க் அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த படம் மூலமா நடந்திருக்கு. கதை சொல்லும் போது எனக்கு அப்படிதான் இருந்தது. எங்க இருக்கவங்க எவ்வளவு பேருக்கு வந்து அவரை பத்தி தெரிஞ்சிருக்கு. தே வர்ஷிப் ஹிம். ஒரு பாதி உலகம் வந்து அவரை கிட்டத்தட்ட வழிபட்டு இருக்கு. அவர் ஒரு தமிழர். அங்க வந்து ஒரு சவுத் இந்தியன் அப்படின்ட்டு ஃப்ரம் காஞ்சிபுரம் அப்படின்னு போட்டு இப்பவும் அங்க செதுக்கி வச்சிருக்காங்க. அவங்க இப்ப இருக்கிற குழந்தை கூட கும்பிட்டு இருக்குது, தாமோ அப்படின்னு கும்பிடுது. அது நம்ம ஏன் அட்லீஸ்ட் நம்ம வந்து அதை ரெக்கக்னைஸ் கூட பண்ணவே இல்லை. நம்மளுக்கு எப்படி அது விட்டு போச்சு. கண்டிப்பா இங்க இருந்து போனவங்க நிறைய பேர் அங்க இருப்பாங்க, அப்படி கூட எங்கேயுமே வரவில்லை, எந்த மீடியம்லயும் பெருசா வரவே இல்லையே அப்படின்னு கொஞ்சம் வக்கமா இருந்தது. அவர் உலக நன்மைக்காக போயிருக்காரு சார், தமிழ்நாட்டுக்கு மட்டும் போல சார். அங்க போனது வந்து உலக நன்மைக்காக. அதையும் தாண்டினவரும் சொல்லாம நீங்க ஏன் அது அப்படி ஏத்துக்க மாட்டீங்க? இப்படி நினைச்சீங்கன்னா அப்புறம் நிறைய பேரை நம்ம மறந்துட வேண்டியதுதான், ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டியதுதான். இது ஐ திங்க் அப்படி சொல்லக்கூடாதுன்னு தோணுது. தமிழ்நாட்டை மறந்துட நம்ம ஏன் வச்சுக்கணும் அப்படிங்கறது வந்து அப்படி நினைக்க கூடாதுன்னு தோணுது எனக்கு. அப்பா பொதுவா படம் பார்த்துட்டு பேச மாட்டாரு. என்கிட்ட ஃபர்ஸ்ட் கால் அட்லீஸ்ட் என்கிட்ட இருக்காது, டைரக்டருக்கும் கேமராமேனுக்கும் இருக்கும். படம் பார்த்து நல்லா போயிட்டு இருக்கு, தேட்டர்ல வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் இல்லாட்டி ஒரு 3 வார்த்தையா இருக்கும்.
முதல் வாட்டி நான் இப்போ ஒரு வருஷமா நான் இந்த வீடு கட்டிட்டு இருக்கனால வேற இடத்துல நான் இருக்கேன். பெசனர்ல என்னோட வீடு இருக்கு, அப்பா வீடு எல்லாம் டி நகர்ல இருக்காங்க. நாங்க வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் அங்கே போயிட்டு சாப்பிட்டு வருவோம். அஃப்கோர்ஸ் போயிட்டு வந்திருக்கோம், பட் தங்குறது வந்து நான் பெசனர்ல இருக்கேன். படம் பார்த்துட்டு நேரா பெசனர் வந்துட்டு இருந்தாரு. எனக்கு அது தெரியாது. பேசும் போது குரல் பெருசா வரல. நான் பாட்டுக்கு எப்பவுமே நான் என்னோட படங்களை வந்து முதல் ஒரு வாரம் 10 நாளைக்காக நான் என்னால பார்க்க முடியாது. நான் இன்னும் நல்லா பண்ணிருக்கலாமே அப்படின்னு ஒரு கில்ட்டி கான்சியஸ் இப்ப வரைக்கும் இருக்கு. என்னோட படங்கள் உடனே போய் தியேட்டர்ல உட்காந்து ஆடியன்ஸ் கூட பாக்குறதுக்கான தைரியம் எனக்கு இன்னும் வர மாட்டேங்குது. நேரா வீட்டுக்கு வந்தவர் கட்டி பிடிச்சாங்க, கண் கலங்கினாங்க. இது நான் அனுபவிக்கிற முதல் அனுபவம் இது. அப்பா அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணதில்லை. இது விளம்பரத்துக்காக பப்ளிசிட்டிக்காக நான் சொல்லணும் அவசியம் இல்லை. அப்பா எனக்கு கொடுத்த பாராட்டு அது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரஜினி சார் வெளியில வந்ததே இல்லை. நான் ரஷ்யால இருந்து வரும்போது வந்து அதுக்குள்ள அந்த எல்லாருக்கும் வந்து ஷோ ஆர்கனைஸ் பண்ணும்போது ரஜினி சார் கண்டிப்பா கூப்பிடலாம் அப்படின்னாங்க. நானே வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு 5 மினிட்ஸ்லயே வந்து சொன்ன நேரத்துக்கு பண்ணிடலாம், அந்த ஷோ பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான உடனே ரெஸ்பான்ஸ் வந்தது. அதே மாதிரி ஃபேமிலியோட சிவாஜி சார் ஃபேமிலி அவங்க பார்த்தாங்க. ரஜினி சாரும் அதில் கலந்துக்கிட்டு பார்த்தாரு. அதான் வரும்போதே வந்து கூட்டம் இருந்தது. ரொம்ப தனியா கூட்டிட்டு போய் பேச முடியல. கை மட்டும் கொடுத்து ஃபேண்டாஸ்டிக் ஒர்க், ஒரு படத்துக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க, கீப் இட் அப் அப்படிங்கிற மாதிரி போனவர் மறுபடியும் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே டாடா சொல்லிட்டு போயிட்டாரு. கமல் சார் பார்க்கும்போது நான் கூட இல்லை, பட் 2-3 பேர்கிட்ட ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நேற்று அவரோட பிறந்தநாளுக்கு பொக்கே கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். அப்போ பக்கத்துல வைரமுத்து சார் இருந்தாரு. பார்த்துட்டு படம் பார்த்துருக்கும் போதே நடுவில் கமல் சார் அவங்களை பத்தி கமெண்ட் அடிச்சாரு. பையன் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான் அப்படின்னு சொன்னாரு. இது சொல்லியிருந்தீங்கன்னா நான் இதை எதிர்பார்க்கல, நீங்க இப்ப சொல்லுவீங்க அப்படின்னு கமல் சார் சொன்னாரு. பட் ஐ திங்க் வாஸ் வெரி ஹாப்பி வித் ஒரு நடிகனா என்னோட முயற்சிகள் வந்து அவரை பாராட்டினாரு. கதைகள் கேட்டுட்டு இருக்கேன் சார். அது வந்து சாதாரண முயற்சியா இல்ல. நாங்க வந்து ஒரு 15 நிமிஷம் நீங்க பாக்குறதே வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 40 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் இருந்தது. அது 40 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் சுருக்கி தான் வந்து இந்த மாதிரி நீங்க பாக்குற அந்த 15 மினிட்ஸ் ஃபுட்டேஜ். பட் அது ஒரு இடத்துல எடுத்தோம், ஒரு லுக்ல எடுத்தோம். அதுவே வந்து ஒரு பல பெரிய எஃபர்ட் போட வேண்டியதா இருந்தது. அது சாதாரணமா வந்து இன்னொரு பிலிம் பண்ற மாதிரி ஆரம்பிக்க முடியாது. அந்த ஒரு படத்துக்கே மேபி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கூட எடுக்கலாம். நிறைய கிராஃப்ட் இருக்கு, நிறைய பேர் சேர்ந்து உழைக்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப முக்கியமான டைரக்டர் கிட்ட ஒரு கதை கேட்டேன். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு 17th-16th செஞ்சுரியை பேஸ் பண்ண ஒரு கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ரொம்ப பிரமாதமா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எடுத்துடலாம் அப்படிங்கிற தைரியம் வந்ததுன்னா மேபி அது நடக்கும். அதாவது அவ்வளவு எஃபர்ட் போடுற அளவுக்கு எல்லாமே ஒழுங்கா நல்லா சேர்ந்து வந்துச்சுன்னா ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தட் ப்ராஜெக்ட். நிச்சயமா எனக்கு உதவி செய்யுது. அஃப்கோர்ஸ் உள்ள ரொம்ப இறங்கிட்டாலும் வந்து அது பாதிக்குது. இது வரைக்கும் எந்த படங்களும் வந்து என்ன ஒரு 2 நாள் 3 நாளுக்கு மேல வந்து அந்த படத்தை பத்தின கவலையோ நினைப்போ தள்ளி வச்சுட்டு அடுத்த வேலைகள் நடந்துட்டு இருக்கும். ஏன்னா அடுத்த படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும், அதை பத்தின கவனம் போயிடும். இந்த படம் மட்டும் என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு வாரம் 10 நாளா வந்து நிறைய அதை பத்தின செய்திகளும் சரி, ஃபீட்பேக்ஸும் சரி, ஒரு 10 நாளா இந்த படத்தை பத்தி மட்டுமே நினைச்சிருக்கேன். இந்த படத்தோட இந்த ரிலீஸ் ரெஸ்பான்ஸே வந்து ஒரு 10 நாளா எனக்கு மைண்ட்ல அப்படியே இருந்துட்டே இருக்கு. வெப்சைட்ஸ் நிச்சயமா வந்து நிறைய விசிட்டர்ஸ் காலம் இருக்கு, விமர்சனங்கள் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட இதுக்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். விசிட்டர்ஸ் காலம் எல்லாம் வந்து நான் எனக்கு எப்ப தேவையோ அப்பெல்லாம் வந்து பெரிய ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்கு. ஒரு 1.5 வருஷம் கழிச்சு மறுபடியும் எனக்கு ரிப்ளை எல்லாம் பண்ணியிருக்காரு. அது மாதிரி நிறைய விசிட்டர்ஸ் காலம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. விமர்சனங்களும் சேர்ந்து ரெகுலரான நம்ம இருக்கிற பிரிண்டட் மீடியாவில் இருக்கிறத விட அது வேற ஒரு பார்வை இருக்கு, வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஐ திங்க் நிறைய உலக தமிழர்கள், வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க உலக தமிழர்கள்லாம் வந்து வெப்சைட் ரொம்ப முக்கியமா நம்புறாங்க. அதை பார்த்துட்டு வந்து படத்துக்கு போறாங்க. ஸோ அவங்களோட கண்ணோட்டமும் டோட்டலா வேற மாதிரி இருக்கு. ஐ டூ ரெஸ்பெக்ட் ஆல் த ரிவ்யூஸ் கமிங் ஆன் தி இன்டர்நெட். ஐ ரியலி வேல்யூ தெம். அதை வச்சுக்கிட்டு என்னோட முடிவுகள் வந்து எடுக்கிறதுக்கும் அது சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. சென்சார் போர்டுங்கிறது வந்து கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். இங்கிருந்து நாங்க போய் போர்க்குடி எடுத்து பண்ண முடியாது. ஒரு பிசினஸ்ங்கிற ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருது, அதுக்கு மேல நாங்க படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படிங்கறத வந்து ஒரு ஆக்டரோ ஒரு டைரக்டரோ ஒருத்தரோ வந்து முடிவு செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற சென்சார் போர்டை வந்து அதை அலோவ் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்துல வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து எவ்வளவு தூரம் ப்ரொடெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னால தெரியல. ஐ திங்க் என்ன எடுத்துக்காங்க அப்படிங்கறது அங்க போய் சேர்ந்துருக்குல்ல. இங்க நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி கண்டிப்பா அங்க இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. என்ன எடுத்திருக்காங்க அப்படிங்கறது வந்து யார் யாருக்கு போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துருக்கு நிச்சயமா. This is again a Thanksgiving meet. 7 Sense, your Hela Mariva has been a
huge hit according to all the sources I've been getting. My producer is very happy, my exhibitors are very happy. Every time I always compete with my films. If you go by that, if Singham is a big success, Elamari has got all the collections what Singham made in 10 days. Not only here, everywhere, even in Andhra, Malaysia, Singapore, overseas. My sincere thanks to all the exhibitors, Gemini Circuit, and all well-wishers and fans who have supported this film, a new venture, big time. I can promise from my side, all I can do, repay is, I can keep giving my best for every film. என்னோட உழைப்பை மட்டுமே என்னால் முன்னாடி வைக்க முடியும். I can always give my hard work to repay all the wishes and support you have been giving me. Thank you.